வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நடிகர்கள் நடிகைகளுடைய மரணம் ரொம்பவே அதிகரிச்சுட்டே வருது. தினந்தோறும் செய்தியை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நடிகை இறந்து போகிறாங்க. இது ரசிகர்களிடம் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாரடைப்பு இல்லைனா மர்மமான முறையில் விபரீத முடிவு செய்துக்கிறாங்க நடிகர்கள் நடிகைகள். இது இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் இருக்கும் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பிரபலங்கள் ரசிகர்கள் ரொம்பவே பயந்து போகிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா பிரபல பாப்பாடகி மர்மமான முறையில் மரணம் அடைந்து போன செய்தி திரையுலக மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களுடைய மரணத்திற்கு என்னதான் காரணம்? இவங்களுடைய மரணத்தை சுற்றி பல்வேறு மர்மங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருது. வாங்க இவங்க எப்படி இறந்து போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சு, எதனால் இந்த மாதிரி விபரீத முடிவு செஞ்சுக்கிட்டாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல ஜே பாப் பாடகி மர்மமான முறையில் மரணம். குளியல் அறையில் சடலமாக கண்டெடுத்த அதிர்ச்சி சம்பவம். பிரபல ஜப்பானிய நடிகையும் பாடகியுமான மிரோ நகாமியின் வயது 51. சடலம் டோக்கியோவில் உள்ள அவரது வீட்டின் குளியல் தொட்டியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நகாமா நேற்று வெள்ளிக்கிழமை ஒசாகாவில் ஒரு கிறிஸ்துமஸ் கச்சேரி நிகழ்ச்சியில் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் உடல்நல குறைபாடு காரணமாக அவங்க நிகழ்ச்சியிலேயே ரத்து செய்தாங்க. ஆனால் நேற்று பணி நியமனம் செய்யப்பட்டு இன்னும் வராததால் உடன் பணிபுரியும் ஒருவர் 911க்கு அழைத்திருக்காங்க. அவரது வீட்டுக்கு சென்றிருந்த போது குளியல் தொட்டியில் இறந்து கிடந்திருக்காங்க. அவரது மரணத்தை மருத்துவர்கள் உறுதி செய்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து டோக்கியோ போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. பிரேத பரிசோதனைக்காக பிறகு இறப்புக்கான காரணம் என்னன்னு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானில் சாகு பகுதியில் பிறந்த நகாயாமா 1985 மிடோ அவகாசி ஷிமாஸ் என்ற நாடகத்தில் தனது நடிப்பை அறிமுகம் செய்தாங்க. அதே ஆண்டில் அவங்க தனது முதல் ஜே பா பாடலான C27 வெளியிட்டிருந்தாங்க. 80கள் மற்றும் 90களில் ஜே பாப் அவர்கள் பெரும் புகழ் பெற்றிருந்தாங்க. 1995 வெளியான அவரது காதல் கடிதம் திரைப்படம் அவரை நடிகையாக புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றிருந்தது. நகாயாமா சுமார் 22 ஜே பாப் ஆல்பங்களை வெளியிட்டிருந்தாங்க. 1997 வெளியான டோக்கியோ வெதர் படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. திரைப்படம், தொலைக்காட்சி மற்றும் இசை ஆகியவற்றில் தனது சாதனைக்காக அவங்க பல விருதுகளையும் வென்றிருக்காங்க. இவர்களுடைய மரணம் ரசிகரிடம் மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாக இருந்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.